அம்மா கனிமொழி, மாவட்ட நீதிமன்றமும் கீழமை நீதிமன்றமும் மாநில அரசாங்கத்தின் விதிகளுக்கு உட்பட்டு நியமனங்களை மேற்கொள்ளும். மாவட்ட நீதிமன்றங்களாக இருக்கட்டும், கீழமை நீதிமன்றங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே ஆர்டிகல் 233 and 234 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி மாநில அரசாங்கத்திற்கு உட்பட்ட அதிகாரம். இது நீங்க உங்க நொண்ணங்கிட்ட தான் கேட்கணும், எங்க கிட்ட வந்து கேட்க கூடாதுன்னு சொல்லிருச்சு. இதுல என்ன கொடுமை தெரியுமா? இந்த அம்மா 2 முறை மாநிலங்களவை எம்பி, 6 வருஷம் 12 வருஷம், தூத்துக்குடி நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினராக ஒரு 5 ஆண்டு 17 ஆண்டு, இப்போ 2024 அதே தூத்துக்குடி மக்களை ஏமாத்தி திரும்ப எம்பியா இருக்காங்க, மக்களவை எம்பியா இருக்காங்க. 1 வருஷம், மொத்தம் 18 ஆண்டுகள் டெல்லிக்கு போய் கனிமொழி பெஞ்சு தேய்ச்சிட்டு வந்திருக்குமா. பெஞ்சு தேய்ச்சிட்டு மாநிலங்களோட உரிமை என்ன இருக்கு, மாநிலங்களின் அதிகாரம் என்ன இருக்கு, ஒன்றிய அரசாங்கத்தின் அதிகாரம் என்ன இருக்கு, ஒன்றிய அரசாங்கத்தின் உரிமைகள் என்ன இருக்குன்னு கூட தெரியாம ஒரு வெக்கங்கட்ட ஒரு ஆட்களை போய்